சின்னதுலேயே தெய்வ நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. ஏன்னா அப்பா வந்து பயங்கர முருக பக்தர். வீட்டில் எப்போவுமே சாமி பூஜை நடக்கும், அது நடக்கும், ஐயப்ப பூஜை நடக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு பிளட்டுடைய அந்த ஒரு இது நமக்கும் இருக்கு இல்லையா, அந்த கல்ச்சர். என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இதில் இருக்கோம் அப்படிங்கிறது. அதனால எப்போவுமே தெய்வ பக்தி கொஞ்சம் ஜாஸ்தி. எங்கே போனாலும் கோயிலுக்கு போயிடுவேன். 79 என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட படத்துக்காக என்னை புக் பண்ண வந்தார். இஸ் அ கிறிஸ்டியன். நான் சொன்னேன், அவரை பார்த்தா எப்படியோ இருக்குது, எப்படி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னத்தை வாழ்க்கை வாழ முடியும், என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, இவரெல்லாம் கல்யாணம் பண்ண சொல்லி அப்படியே அவரை நிறைய ரிஜெக்ட் பண்ணேன். அப்புறம் விதி இதுதானே, அப்பா வந்து அன்னைக்கு நான் அந்த ஜீசஸ் ஃபோட்டோவும் சிலுவையும் போட்டதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணவங்க அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எங்கள் அப்பாவே என்னை முன்னே நின்று கல்யாணம் பண்ணி வச்சார். ஆக்சுவலி இஷ்ட தெய்வம்னு சொன்னால் நான் பாண்டிச்சேரி அம்மா தான் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். எந்த விஷயம் இருந்தாலுமே என்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா இதுக்குமே அம்மா தான் ஆன்சர் கொடுப்பாங்க. நான் எது இருந்தாலும் அவங்கள தான் நான் கேட்பேன். இன்னை வரைக்கும் அவங்க தான் எனக்கு. அவங்க இல்லைன்னா நான் கிடையாது. கோவில் வந்து 11:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் போனோம். நாங்கள் இருந்த தங்கின இடத்துக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர். அப்போ நான் சொன்னேன், இந்த 10 கிலோமீட்டர்ஸ் எப்படி ½ அன் ஹவரில் நம்ம போயிடுவோம்மா அப்படின்னா, டிரைவர் போயிடலாமா. கரெக்டாக நாங்கள் போய் கோயில் வாசலில் இறங்குறோம், கேட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போ பூக்காரம்மா என்ன அந்த மெட்டிவலி ராஜம்மா வந்திருக்கு, கதவை திற அப்படின்னா. உடனே அந்த குருக்கள் அப்படியே நின்று என்னை பார்த்தாரா, உடனே அப்படியே நின்னவர் கேட் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டார். நெடுமுடி வேணும் சார் சொன்னார், நீ என்ன ரொம்ப சாமி பக்தி ஜாஸ்தியா, கோவிலுக்கு வந்த என்னமோ உன்னை பார்த்த உடனே அப்படியே கதவை திறக்குறாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டார். சிவன் வந்து நான் வரேன், நீ என்னை பார்க்காம நீ போகக்கூடாதுன்னுட்டு எனக்கு வழி விட்டார். அவ்வளோதான். நான் வந்து ஒரு நாள் தூக்கத்தில், என்னம்மா எப்போ வரப்போகிறேன் எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு என் பொண்ணு வாசப்படியில் மடியில் இப்படி ஒரு தட்டில் தாம்பாளத்தில் வச்சு அந்த அம்மா வெங்கல சிலை எடுத்துகிட்டு வந்தேன். வாராகி அம்மனா, வந்துட்டாப்பா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக, இதை குடிமா, நீ எடுத்துகிட்டு போய் உன் பூஜை ரூமில் வை, அதுக்கப்புறம் நான் என் ரூமில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ராத்திரி நடமாடுவாங்க. ஆமாம், நாங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் டோர் திறந்து மூடுற சவுண்டு கேட்கும், இந்த மாதிரி சில இதெல்லாம் கேட்கும் அம்மாவோடது. இது வந்து இப்போன்னு இல்லை, எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்த தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் நடமாட்டம் இருக்கிறது எனக்கு சில நேரம் தெரியும். பரிகாரஸ்தலம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இங்கே நம்ம ஸ்ரீ குரு வாமனன் சேஷாத்ரி ஐயா அவர்களோட ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி நம்மளோட ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி மெட்டிஒலி சீரியல் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அவங்க அம்மா ஸ்ரீமதி சாந்தி வில்லியம்ஸ் அவங்க இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரோட சார்பாகவும் மேடம் வந்து வெல்கம் பண்ணுறதுல வி ஆர் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. உங்களுடைய ஆன்மீக அனுபவம் இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் அதை குறித்து இப்போது பேசலாம். ஆக்சுவலி என்னோடய ஆன்மீக அனுபவம்னு சொன்னால், ஃபேமிலி வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்னோடய ஃபேமிலி அவங்க எல்லாம் கேரளாவில், பிகாஸ் ஐ எம் அ மலையாளி, அதனால் கேரளாவில் அப்பா சைடில் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்ன்னா அப்படி ஒரு ஆர்த்தடாக்ஸ் அவங்க. நான் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சித்தப்பாலாம் மேஷாந்தியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு மாதிரி, மற்றவங்க ரொம்ப இதாக இருக்கவங்களெல்லாம் தொடக்கூடாது, போகக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. இப்போ கிடையாது, அப்போ வாழ்ந்தவங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஃபேமிலி, ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலியில் தான் நான் வந்தேன். சின்னதுலேயே தெய்வ நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. ஏன்னா அப்பா வந்து பயங்கர முருக பக்தர். அப்பாவுக்கு முருகர்னா அவ்வளோ உயிர். அதனாலே என்னவோ தெரியல, வீட்டில் எப்போவுமே சாமி பூஜை நடக்கும், அது நடக்கும், ஐயப்ப பூஜை நடக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்களும் கோயிலுக்கு ரெகுலராக கோயிலுக்கு போவோம், வருவோம், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. இப்போ அந்த ஒரு பிளட்டுடைய அந்த ஒரு இது நமக்கும் இருக்கு இல்லையா, அந்த கல்ச்சர். என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இதில் இருக்கோம் அப்படிங்கிறது. அதனால எப்போவுமே தெய்வ பக்தி கொஞ்சம் ஜாஸ்தி.
இதுதான் எனக்கு ஒரு 14 இயர்ஸில் வந்து ஒருத்தர் ரோட்டில் சும்மா நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். 14 இயர்ஸ் இல்லை, ஒரு 12 to 13 இருக்கும். ரோட்டில் அப்படியே விளையாடிட்டு இருக்கேன். எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே விளையாடிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒருத்தர் அங்கேயெல்லாம் போட்டுட்டு ரோட்டில் போயிட்டு இருந்தவர் சடனாக என்ன பண்ணார், என்னை பாப்பா கம்மியார் அப்படின்னாரு. இவரை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாட் அப்படின்னு கேட்டேன். கம் அப்படின்னு கூப்பிட்டார். நான் கிட்ட போனேன். இப்படின்னா தாடியெல்லாம் வச்சுருக்கார், இந்த லாங் தாடி எல்லாமே இருக்கார். அவரை பார்த்தோன்னே எனக்கு ஏதோ சம்திங் ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆச்சு. அவரை பார்த்தா டிவைனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் அது நமக்கு அந்த ஏஜில் அவ்வளோவா இது பண்ண முடியாது இல்லையா, உணர முடியாது. அதனால அப்புறம் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணார், பாக்கெட்லேருந்து ஒரு சிலுவை எடுத்து கொடுத்தாரு. கோல்டில் ஒரு சிலுவை கொடுத்தாரு. அப்புறம் வந்து ஜீசஸோட ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு. இந்த ரெண்டையும் கொடுத்த உடனே என்ன பண்ணேன், நான் இல்லை வாங்க மாட்டேன், இதெல்லாம் வாங்கக்கூடாது, அப்பா அடிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை யூ டேக் திஸ், இது வந்து நீ உன்கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தார். பார்த்தா ஜீசஸ் ஃபோட்டோவும் இருக்குது, சிலுவையும் இருக்குது. அவர் என்ன சொன்னார் லாஸ்ட்டில் போகும்போது, இந்த சிலுவை நீ கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். நான் என்ன பண்ணேன், வீட்டில் இவ்வளோ ஆர்த்தடாக்ஸாக இருக்கவங்களாச்சே, இது சிலுவையும் நான் ஆண்டவரையும் உள்ளே எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு தான் கிடைக்குன்ற ஒரு முடிவு பண்ணிவிட்டேன். என்ன பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு போய் என்னோடய துணி கபோர்டில் கொண்டு போயிட்டு துணிக்கு அடியில் ஃபோட்டோ வச்சுட்டு சிலுவை வந்து லாங் செயின் போட்டிருப்பேன் எப்போவுமே, அந்த லாங் செயினில் அதை போட்டுட்டு உள்ளே போட்டுட்டேன். அவர் ஏதோ சொன்னார் என்ன. அப்புறம் ஒரு 2-3 days நான் வந்து கபோர்டை திறப்பேன், ஜீசஸ் எடுத்து பார்ப்பேன், இப்படியே இருந்தது. இப்படியே இருக்கும். அம்மா பார்த்துட்டாங்க. அம்மா பார்த்து அப்பா கிட்டே போய் சொன்ன உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, யாரோ வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க இவ கையில், அதனால தான் இதை யூஸ் பண்ணுறான், லவ் பண்ணுறா போல இருக்குது கிறிஸ்தவ பையனை. அந்த ஏஜில் அவங்க அப்படி ஒரு இது நினச்சிட்டாங்க. அப்புறம் என்ன அடித்தாங்க. என்ன யார் கொடுத்தது, எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை ஒரு தாத்தா வந்தார், அங்கேயெல்லாம் போட்டுட்டு வந்தார், வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது இது உங்ககிட்ட இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு போனார், இந்த சிலுவையும் இதையும் கொடுத்தாரு அப்படின்னா. அப்புறம் அப்பா ரொம்ப திட்டி ரொம்ப அடிச்சிட்டார். அப்போ எனக்கு ரொம்ப லாங் ஹேரு. அப்பாவோட பனிஷ்மெண்ட் என்னென்னா, இந்த லாங் ஹேர் அப்படியே சுருட்டி கையில் சுற்றிப்பார். சுற்றி அப்படி அவர் நல்ல 6.5 feet அப்பா. அவ்வளோ இப்படி தூக்கிடுவார், இப்படி தூக்கி அங்கேருந்து அப்படியே போடுவார். நம்ம ஃபுல்லாக ஜாம் ஆகிடும் கீழே. அதான் பனிஷ்மெண்ட்டு. எங்கள் ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் அதான் அப்பா கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு. அதுவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மரண வலிக்கும். நம்ம குடும்பம் என்ன, நம்ம வந்த வழி என்ன, நீ போய் சிலுவை போட்டிருக்கேன், நீ வந்து ஜீசஸோட ஃபோட்டோ வச்சுருக்கேன், இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி நைட்டு இந்த எங்கள் பெரியம்மாவுக்கு காலில் ஸ்வெல்லிங் வரும்னு கெனாமைசின் டேப்லெட் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை அவங்க எதுக்கும் எடுத்து பிரித்து டப்பாவில் போட்டுகிட்டே இருந்தாங்க. இதை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன்னா அப்பா அடிச்சிட்டாரு, இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது. அதை மாத்திரை ஒரு 22 மாத்திரை எடுத்து போட்டேன். அது ஒரு மாத்திரை போட்டாலே எங்கள் பெரியம்மா ரொம்ப மயக்கமாக இருக்குது அப்படின்வாங்க. இதை போட்டுட்டு மாடியில் இருக்கவங்க அன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரின்னு பிரியாணி ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கதவை தட்டிட்டு போனால் நான் தள்ளாடிக்கிட்டே போயிட்டேன். அதை வாங்கினது தான் தெரியும், கீழே போட்டு அப்படியே விழுந்துட்டேன். 1 month எனக்கு ஒரு நினைவுமே இல்லை, ஒரு நினைவும் இல்லை. நான் ஃபுல்லாக கோமாவில் போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்னென்னோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை. வீட்டிலே என்னை வச்சுட்டாங்க, டாக்டரோட அட்வைஸ் படி வீட்டிலே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவளுக்கு நினைவு திரும்பும். இந்த டேப்லெட்டோட இது பூரா அவளுக்கு இதாங்க. அப்புறம் அவங்க ஏதோ எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறம் எனக்கு நினைவு திரும்பி வரும்போது என்னவோ மறுநாள் முழித்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும். என் அம்மா ஒரே அழுக, இனிமேல் நீ இந்த மாதிரி தவறெல்லாம் நீ செய்யக்கூடாதும்மா, நம்ம குடும்பத்தோட இது இப்படி கல்ச்சர் இதுதான் அப்படின்னா. அதோடு அப்படியே நான் விட்டுட்டேன். அந்த சிலுவையும் எடுத்து போட்டுட்டாங்க, அம்மா தூக்கி எங்கேயோ வச்சுட்டாங்க. ஜீசஸ் ஃபோட்டோவையும் எடுத்து பக்கத்தில் இருக்க சர்ச்சில் கொண்டு போய் வாசலில் செக்யூரிட்டியை கொடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சினிமாவில் நடித்தேன், கொண்டேன், இந்த மாதிரியெல்லாம் வந்தது. எங்கே போனாலும் கோயிலுக்கு போயிடுவேன்.
எந்த ஷூட்டிங் போனாலுமே சரி, ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய் காலையில் 3:30 மணிக்கெல்லாம் அம்மா எழுப்பி கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு தரிசனம் பார்க்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அப்புறம் நடிச்சுட்டே இருக்கிறது தான் 79 என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட படத்துக்காக என்னை புக் பண்ண வந்தார். இஸ் அ கிறிஸ்டியன். நான் சொன்னேன், அவரை பார்த்தா எப்படியோ இருக்குது, எப்படி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னத்தை வாழ்க்கை வாழ முடியும், என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, இவரெல்லாம் கல்யாணம் பண்ண சொல்லி அப்படியே அவரை நிறைய ரிஜெக்ட் பண்ணேன். அப்புறம் விதி இதுதானே. அப்பா வந்து எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அன்னைக்கு நான் அந்த ஜீசஸ் ஃபோட்டோவும் சிலுவையும் போட்டதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணவங்க அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எங்கள் அப்பாவே என்னை முன்னே நின்று கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போது அந்த கடவுள் வந்து எந்த அளவுக்கு ஒரு இது என்கிட்ட வரணுன்னு இருக்குது, ஆண்டவர் வந்து என்கிட்ட வரணுன்னு இருக்குது, நான் அவர்கிட்ட போகணுன்னு இருக்குது. இதுதான் அன்னைக்கு அதோட இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட் லைஃப்பில் அனுபவம். அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன், கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்பா வந்து தைப்பூசத்தன்னைக்கு தான் அப்பா இறந்தார். முருகர் பக்தர் அவர். கிருத்திகை அன்னைக்கு தான் அம்மா இறந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த முருகருடைய அந்த நாட்களில் தான் அவங்க வந்து சிவபதவி அடைஞ்சாங்க. ஸோ உங்களோட ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்னு எங்களோட ஆக்சுவலி இஷ்ட தெய்வம்னு சொன்னால் நான் பாண்டிச்சேரி அம்மா தான் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். ஓகே. எனக்கு நிறைய ப்ராப்ளமில் நான் இருந்த டைமில் எவ்வளோ சாமி கும்பிட்டு என்னென்னோ பண்ணி எனக்கு அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வந்து சூசைட் மென்டாலிட்டிக்கு போனேன். அந்த டைமு தான் ரமணின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா, அவர் வந்து என்னை வந்து மதரோட ஆசிரமம் இங்கே தான் இந்த நம்ம நந்தி சிஐடி அதில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அவங்களுடைய சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே தான் என்னை கூட்டிகிட்டு வந்து நீ உள்ளே போ அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இல்லை நான் சூசைட் பண்ணிப்பேன், நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறது, நான் பண்ணிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி நீ முதல்ல அங்கே போயிட்டு வாம்மா அப்படின்னாரு. அந்த ரூம்குள்ளே போனோன்னே ஒரு ஹெவனுக்குள்ளே போன ஃபீல் இருந்தேன் எனக்கு. ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போனேன் எப்படி இருக்குது, ஃபுல்லாக ஃபாகியாக, அந்த ரூம் ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக, அவ்வளோ ஒரு அமைதியாக. நான் அந்த இடத்துல அம்மாவை பார்த்தேன், மதர் பாண்டிச்சேரி அம்மாவை பார்த்த உடனே என்னை அறியாமல் நான் அழுதுருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அழுதுருக்கேன். என்னோடய ஷூட்டிங்கில் பிரேக்கெல்லாம் முடித்து ஆளே வந்துட்டாங்க தேடி கூப்பிட்டு போகிறதுக்கு. அழுது முடித்து அதுக்கப்புறம் அப்பா என்னை சமாதானம் பண்ணி லொக்கேஷன் இப்போ எப்படி இருக்குது, ஹவ் டு யூ ஃபீல் நவ் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஸோ பெட்டர்ப்பா, எனக்கு இப்போ என்னன்னு தெரில, ரொம்ப இதாக ஃபீல் ஆகுறேன் நான். எனக்கு இவங்களை பார்க்க போனோம், இவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது பாண்டிச்சேரி அரவிந்த் ஆஷ்ரம் அங்கே தான் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் எனக்கு அந்த அம்மாவுடைய இது எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் எந்த விஷயம் இருந்தாலுமே என்னோடய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்குமே அம்மா தான் ஆன்சர் கொடுப்பாங்க. நான் எது இருந்தாலும் அவங்கள தான் நான் கேட்பேன். என்ன விஷயம் இருந்தாலும் அம்மாட்ட போய் சரண்டர் பண்ணிடுவேன். அம்மா இது இப்படி இருக்குமா, எனக்கு இதுக்கு ஒரு வழி நீங்கள் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அது எப்படியோ அது தானாக ஆட்டோமேட்டிக்காக அது இது வரைக்கும் நடந்திருக்கு. அவங்க வந்து கடவுள்னு நம்ம சொல்ல முடியாது, கடவுளால் அவதரிக்கப்பட்ட ஒரு ஆத்மா. அதனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இன்னைய வரைக்கும் அவங்க தான் எனக்கு, அவங்க இல்லைன்னா நான் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. நீங்கள் அடிக்கடி அப்போது விசிட் பண்ணுற ஒரு கோயில் அப்படின்னா பாண்டிச்சேரி அன்னை ஆசிரம் போகிறேன். ஓகே. அது இல்லாமல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசும்போது சொல்லியிருந்தீங்கம்மா, எந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனாலும் கோயிலுங்களுக்கு போயிடுவேன், அவங்க மதர் கூட்டிகிட்டு போவாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விசிட் பண்ண டெம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா, கோயில்கள் நிறைய பார்த்த கோயில்கள். ஆமாம். அதில் உங்களை ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தின ஒரு கோயில், இல்லை திருப்பியும் நம்ம அங்கே போவோமா அப்படின்னு எதிர்பார்த்த கோவில், அந்த மாதிரி ஏதாவது சில கோயில்கள் சொல்ல முடியுங்களா? எனக்கு அந்த மாதிரி தஞ்சை பெரிய கோயில் போயிருந்தேன் நான். அன்னியன் படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போது டைரக்டர் வந்து அங்கே போயிருந்தோம். போனப்போ காலையில் போய் இறங்கினோடனே உட்காந்துட்டு இருந்தார். கூப்பிட்டீங்க வாங்க அப்படின்னாரு. என்னப்பா, இல்லை இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் கிடையாது, கார் வெளியில் நிற்குது, ஸ்கார்பியோ வெளியில் இருக்குது உங்களுக்காக, நீங்களும் நெடுமுடி வேணும், ஒரு ஸ்ரீரஞ்சனியும் 3 பேரும் கோயில் போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். நீங்கள் ஜாலியாக இந்த ஊரில் என்னென்ன கோயில் இருக்கோ, தஞ்சை பெரிய கோயில்,
தியாகராஜா இது இருக்குது, எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ நாங்கள் போகும்போது எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு போகும்போது ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆயிடுச்சு. கோவில் வந்து 11:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் போனோம். நாங்கள் இருந்த தங்கின இடத்துக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர். அப்போ நான் சொன்னேன், இந்த 10 கிலோமீட்டர்ஸ் எப்படி ½ an hourல நம்ம போயிடுவோம்மா அப்படின்னா, டிரைவர் போயிடலாமா அப்படின்னா. கரெக்டாக நாங்கள் போய் கோயில் வாசலில் இறங்குறோம், கேட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போ பூக்காரம்மா என்ன பண்ணி, அந்த மெட்டிவலி ராஜம்மா வந்திருக்கு, கதவை திற அப்படின்னா. சொன்ன உடனே அந்த குருக்கள் அப்படியே நின்று என்னை பார்த்தாரா, உடனே அப்படியே நின்று கேட் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டார். அதுக்குள்ளே போயிட்டு அத்தனை லிங்கமும் பார்த்தேன். நான் என்னோடய லைஃப்பில் நான் அது வந்து திரும்ப போகணுன்னு நினச்ச ஒரு கோவில் அது. அவர் அந்த நேரத்துலேயும் கிட்டத்தட்ட 1 o'clock வரைக்கும் எங்களுக்கு நின்று ஒவ்வொரு பிரகாரத்தையும் எங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி, இது இந்த மாதிரி நடந்ததுமா, இப்படி இருக்குமா, அது எல்லாம் கரெக்டாக சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்போ நெடுமுடி வேணும் சார் சொன்னார், நீ என்ன ரொம்ப சாமி பக்தி ஜாஸ்தியா, கோவிலுக்கு வந்தேன் என்னமோ உன்னை பார்த்த உடனே அப்படியே கதவை திறக்குறாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், மனசளவில் சிவன் வந்து நான் வரேன், நீ என்னை பார்க்காம நீ போகக்கூடாதுன்னுட்டு எனக்கு வழி விட்டார், அவ்வளோதான். இல்லை உன் புண்ணியத்தில் நாங்களும் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து, எனக்கு நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. டாக்டர் கல்யாணம் முடித்தேன், சன்னோட கல்யாணம் முடித்தேன், எல்லாம் ஒன்று அந்த மாதிரி நடந்தது. அது மாதிரி மாற்றங்கள்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு வந்ததில் ஏற்பட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போக முடியல, ஏன்னா அவர் கூப்பிடாம நம்ம போக முடியாது. பக்கத்து ஊருக்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் அங்கே என்னால் இன்னும் திரும்ப காலடி எடுத்து வைக்க முடியல. அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போகணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பெரிய பெரிய மாற்றங்கள் வந்ததுன்றது தஞ்சை பெரிய கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்னு. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. அது இல்லாமல் நம்ம லைக் அவுட் ஆஃப் தமிழ்நாடு நிறைய டெம்பிள்ஸ் போயிருக்கீங்களா? நான் நிறைய கோயில் போயிருக்கேன். கேரளாவில் தான் மேக்ஸிமம் டெம்பிள்ஸ் எல்லாம் போயிருக்கேன். ஆட்டுக்காலம்மா, சக்குளத்துக்காவு, இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுவேன். போனேன்னா எங்கே அம்மா இருக்காங்களோ அவங்கள பார்க்க போயிடுவேன். நான் எந்த அம்மன் கோயில் இருக்கோ எனக்கு அம்மாவோட ரொம்ப இது ஜாஸ்தி. அதனால எது இருந்தாலும் அம்மாவுக்கு தான் மாலை போடுவேன். முக்கால்வாசி நாள் நான் மாலை போட்டு. இப்போ கூட அம்மா மாலை போட்டிருக்கீங்க போல. அம்மா மாலை போட்டு தான் இருப்பேன். ஆடி மாதம் 90 days ஃபாஸ்டிங் பண்ணுவேன். 90 days நான் ஃபாஸ்டிங் பண்ணிடுவேன். அதனால என்னென்னா போயிட்டு தீச்சட்டி ஒரு 18 வருஷம் எடுத்திருக்கேன். இங்கே இந்த பாடத்தோட்டமில் மஞ்சள் மாரியம்மன் ரோட்டில் இருப்பாங்க அந்த அம்மா. அது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது எங்கள் ஃபேமிலியில். என் சன் ஆட்டோவில் இடித்து ரோடு உள்ளே போயிடுச்சு. அவன் பொழைப்பானா இல்லையான்றதே ரொம்ப டவுட்டாக இருந்தால் அப்போ ஒரு தம்பி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு அம்மன் இருக்கும், அதாவது ஆடி மாதம் அந்த திருவிழா அந்த சண்டே நடக்குது, அவன் எனக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு நீ பார்த்து சொன்னான், நீங்கள் ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்கம்மா அப்படின்னா. இல்லைப்பா பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, கழுத்து இப்படி திருப்பவே முடியலப்பா, இப்படி இருந்து தான் பேசுகிறான், எனக்கு இன்னும் பயமாக இருக்குது அப்படின்னா. இல்லை பயப்படாதீங்க, அந்த அம்மாட்ட வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 ட்வின்ஸ், அவனோட சிஸ்டர்ஸு தனம் விஜின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பிள்ளைங்களும் கூப்பிட்டோன்னே சரி போ அப்படின்னு அந்த வெள்ளிக்கிழமை மாலை போட்டேன். 3 நாள் கடும் விரதம் இருந்து 3ஆவது நாள் சண்டே அந்த அம்மாட்ட போனேன். என் பையனை கொண்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு, அம்மாவை பார்த்து நீ கும்பிட்டுக்கோ, உன் கழுத்து சரியாகணும்னு வேண்டிக்கோ, அவள் உன்னை சரி பண்ணிட்டான்னா உண்மையான தெய்வம்னு நான் நினச்சிப்பேன், சக்தி இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன்ப்பா, இருக்குது அவளுக்கு சக்தி இருக்குது, இல்லைன்னா உன்னை இங்கே கூப்பிட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தீச்சட்டி எடுக்க போயிட்டேன். எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சு பூஜை எல்லாம் முடிச்சு எல்லாம் கொடுத்தாங்க. அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும், ஜாம்பசார் மார்க்கெட் வரைக்கும் போகணும். திரும்ப அங்கேருந்து அங்கே எடுத்து கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணி பூச்சட்டி எடுத்து கையில் கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு இங்கே நடந்து வரணும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஆனால் எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பக்கத்தில் வந்த பொண்ணெல்லாம் நெருப்பெல்லாம் மேலே பட்டுருச்சு. அந்த பொண்ணு ஐயோ நான் ஐயோன்னு கூப்பிடாதம்மா, ஓம் சக்தின்னு கூப்பிட, அப்போ தான் ஆத்தா உன்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு கூடவே நடந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சட்டியை இறக்கி விட்டாங்க. அந்த கோயிலில் இன்றைக்கும் நான் போனேன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. எனக்கு இன்னும் அந்த அம்மா வந்து திரும்ப 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 என்னை கூப்பிடுற மாதிரியே ஃபீல் ஆகிதான் 18 வருஷம் போனேன். லாஸ்ட் இயர் என்னால் போக முடியல, அதுக்கு முந்தின வருஷம் போனேன். எனக்கு கொஞ்சம் கால் முடியாமல் போயிடுச்சு. அன்றைக்கி ரொம்ப வெயில் ரொம்ப வாட்டி எடுத்துருச்சு. வந்து ஒரு 4 days என்னை படுக்க வச்சுட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இதுதான் லாஸ்ட்டுமா, இதுக்கப்புறம் என்னால் முடியல,
எனக்கு எப்போ முடியுதுமோ நான் வரேம்மா, 18 வருஷம் எடுத்துட்டேன் நான் உன்னோட வாசலில் வந்து அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அந்த மாதிரி அவங்க ஒரு பவர்ஃபுல் காடஸ். ஆமாம், அதே மாதிரி தான் அரக்காசம்மா ரத்னமங்கலத்தில் இருக்காங்க. இது நம்ம குபேரலட்சுமி கோயில். நிறைய பேருக்கு அரக்காசம்மன் கோயில் வந்து தெரியாது. எல்லாரும் குபேரலட்சுமி கோயில் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறாங்க. ஆமாம், அரக்காசம்மன் வந்து குபேரலட்சுமி கோயிலோட குபேரர் கோயில் பக்கத்துலயே தான். ரொம்ப பக்கத்துல தான். ஆனா அதோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடோட அது வேற, அது வீடு மாதிரி இருக்கும், இது கோவில். நிறைய பேர் அது வந்து கடந்து போயிடுறாங்க. இல்ல, அங்க வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னா, அம்மா வந்து ரொம்ப சின்னதாக ஒரு இடத்துல தான் சுயமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோயில் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய. இப்போ நான் நிறைய பேர் அங்கே சொல்லி விட்டுருக்கேன். நிறைய பேர் போயிட்டு வந்தால் எனக்கே நிறைய அனுபவம் ஆச்சு. அந்த அரக்காசம்மன் வந்து எப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா, இப்போ எனக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு சண்டை. இப்போது ரீசண்டாக என் பொண்ணோட பர்ஸை காணும்னா கேஷ் இருந்தால் பரவாயில்ல, போட்டோம் யாரோ எடுத்துக்கிட்டோன்னு நினைக்கலாம். அதில் வந்து ஏடிஎம் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு எல்லாமே இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்த மறுநாள் தான் இது நடந்தது. அப்போ எனக்கு கோவம் வந்துருச்சு. என் ரூம்லேயே வச்சுருக்கேன் அம்மாவை. நான் போய் சொன்னேன், என்ன திமிரா உங்களுக்கு பர்ஸை காணும், இன்னும் நீங்கள் கண்ணு முன்னாடியே காட்டலையே, ஏன் காட்டலை, அப்போ அந்த பர்ஸு வராதா அப்படின்னு கேட்பேன். டெய்லி போய் நின்று கேட்பேன். அந்த மாதிரி ஒரு உரிமையாக சண்டை போடக்கூடிய ஒரு அம்மா அவங்க. அது நிறைய இன்சிடெண்ட் எனக்கு நடந்தது. நிறைய இன்சிடெண்ட் எனக்கு லைஃப்பில் வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய தொலைஞ்சு போனவங்க. ஆமாம், தொலைஞ்சு போன பொருள் தான் முதல்ல எடுத்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. எங்கே இருக்கோ நம்மளை அறியாமல் அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் இதை இங்கே வச்சுருக்கேன், சும்மா முட்டாள் மாதிரி ஏன் எங்கேயோ தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட உரிமையாக ஒரு பேசுகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த பொருள் நம்ம கண் முன்னாடியே இருக்கும். அது வரைக்கும் நம்ம தேடினா தென்பட்டிருக்காது. ஆனால் அந்த ஒரு டைமில் மட்டும் கரெக்டாக கூட்டிகிட்டு போய் இதை இங்கே இருக்குது, நீ என்ன இதை கவனிக்காமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிவிச்சிடுவாங்க. அதுலேயும் அந்த அம்மாவோட தேவை ஒரு வெள்ளைக்கட்டின்னு தான், ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி தான். அவங்களுக்கு அந்த வெள்ளம் துண்டு வச்சுட்டு நீங்கள் வேணுன்னா போகிறோம். நான் என்ன பண்ணுவேன், நிறைய வேண்டுவேன். வெள்ளம்லாம் வைக்க மாட்டேன், வெள்ளம் கொடுக்குறேன்னு வேண்டுவேன். அந்த வெள்ளத்துக்கான காசை கொடுத்தா கோயிலில் வேறு ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, செலவு பண்ணுவாங்க. அதனால் வெள்ளத்தோட காசை சேர்த்து வச்சு அம்மாவுக்கு நான் போகும்போதெல்லாம் கொண்டு போயிட்டு அம்மாட்ட உண்டியல். ரெகுலராக அந்த கோயிலுக்கும் ரெகுலராக நான் எப்போவுமே போவேன். என் டாக்டர் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அவங்க எல்லோரும் நினச்ச உடனே கூப்பிடுவாங்க, கோவில் போகலாமா அப்படின்வாங்க. அந்த மாதிரி போயிடும். அதே மாதிரி தான் வாராகி அம்மன். வாராகி வந்து இப்போ ரீசெண்டாக தானே அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. வாராகி அம்மன் வந்து முதல்லலாம் யாருக்குமே தெரியல. வாராகின்னு ஒரு கடவுள் இருக்கான்னு யாருக்குமே தெரியாம, அம்மன் இருக்காங்களான்னு யாருக்குமே தெரியாது. அப்போது வாராகி அம்மன் இப்படி யாரோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு நாள் தூக்கத்தில், என்னம்மா எப்போ வரப்போகிறேன் எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு என் பொண்ணு வாசப்படியில் மடியில் இப்படி ஒரு தட்டில் தாம்பாளத்தில் வச்சு அந்த அம்மா வெங்கல சிலை எடுத்துகிட்டு வந்தேன். வாசலில் நின்றுருந்தேன். அம்மா நான் என்னம்மா உள்ளே வர வேண்டியதானே, ஏன் வெளியே நின்று கூப்பிட்டுட்ருக்கேன். இல்லைம்மா கொஞ்சம் வாம்மா அப்படின்னா. சரின்னு சொல்லிவிட்டு வெளியில் போய் பார்த்தா வாராகி அம்மன். வாராகி அம்மனா, வந்துட்டாப்பா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக, இதை பிடிமா நீ எடுத்துகிட்டு போய் உன் பூஜை ரூமில் வை, அதுக்கப்புறம் நான் என் ரூமில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு முதல்ல எல்லாம் பண்ணி பால் அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள அலங்காரம் பண்ணி வச்சு, இது மாதுளம்பழம் எல்லாம் ரெடி பண்ணி அம்மாவுக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டி எல்லாம் வச்சுட்டு இப்போ அங்கே இருக்காங்க. ராத்திரி நடமாடுவாங்க. ஆமாம், நாங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் டோர் திறந்து மூடுற சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி சில இதெல்லாம் கேட்கும் அம்மாவோடது. இது வந்து இப்போன்னு இல்லை, எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் நடமாட்டம் இருக்கிறது எனக்கு சில நேரம் தெரியும். சில நேரங்களில் அதை நான் அனுபவப்பட்டிருக்கேன். என்னையே வந்து பார்த்ததாக எங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களே சொல்லியிருக்கேன். ராத்திரி 1 மணிக்கு இறங்கி வெளியே போகிறீங்க, செவ்வாடை கட்டிக்கிட்டு ஏம்மா இப்படி இறங்கி வெளியே போகிறீங்க 1 மணிக்குன்னு. எங்கள் வீட்டு வாட்ச்மேனும் கார்பெண்டரும் வீட்டில் இருந்தாங்க. நாள் மாடியிலேருந்து இறங்கி போகும்போது பார்த்தோம். காலையில் 2 பேரும் நடுங்கி போய்
என்கிட்ட சொல்கிறாங்க பூஜை முடிச்சு கீழே வரேன். நான் எங்கே போனேன், நான் தூங்கிட்டு இல்லடா இருந்தேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் தான் இறங்கி போனீங்க அப்படின்னா. அந்த மாதிரி வீட்டில் அம்மாவோட நடமாட்டம் எப்பவுமே. அது அந்த உணர்வு உங்களுக்கு மாத்திரம் வீட்டில் இருக்க எல்லாரும், எங்கள் வீட்டில் சில நேரம் எல்லோரும் பயப்படுவாங்க. இவன் என்னமோ வாசக்கதவு மூடுற சவுண்டு கேட்டுச்சு அப்படின்வாங்க. நான் சிரிப்பேன், எதுக்குமா சிரிக்கிறேன்னு. அதை உள்ளே உட்காந்துருக்கல ஆத்தா, அவள் தான் எந்திரிச்சு வெளியே போயிருப்பா. எவ்வளோ நேரம் தான் உள்ளுக்குள்ளே ரூம்குள்ளே உட்காந்துட்ருப்பா. அவளுக்கு கொஞ்சம் காலாரம் நடக்கணும்னு தோணி இருக்கும். வெளியில் கதை திறந்து போயிருப்பா. அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு போயிடுவேன். சிரிப்பாங்க எல்லோரும். இது என்னமோ அவங்கள பார்த்த மாதிரி இவங்க பேசுகிறாங்களே. இந்த மாதிரி சில அதை நம்ம டீப்பாக கடவுள்கிட்ட போகும்போது தான் இதை எல்லாமே நம்மளால் உணர முடியும். ஒரு சில விஷயங்களை இப்போது அம்மா ஒருத்தங்களை கைட் பண்ணணும், ஒரு ஆன்மீக வழியில் கைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுற ரீதியில் உங்களால் எதுவும் சொல்ல முடியும்னா ஷேர் பண்ணிக்கலாங்கம்மா. சொல்லலாம். அது இதில் 50% தான் கேட்குறவங்க இருப்பாங்க. 50% இந்த பொம்பளைக்கு வேறு வேலை இல்லை, இது லூஸ் மாதிரி ஏதோ சொல்லுது. அதாவது அவங்களோட அந்த ஆட்டிடியூட் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கடவுள் பற்றி நம்ம பேசும்போது இது அமைதியாக உட்காந்து கேட்குறவங்க அது அவங்க கேட்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அவங்க இருக்கிறதுனால தான் அவங்க அதை கேட்குறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு இதை வந்துட்டேன் அப்படின்னு சிரிச்சிட்டே வெளியே போயிடுவோம். அப்போ அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அன்னெசரிலி நம்மளோட டைம் வேஸ்ட். அவங்களுக்கு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில ஆட்கள் இதை டீப்பாக போய் கடவுள் பக்தி உள்ளவங்க, தெய்வத்தோடு இணைஞ்சு போனவங்களால் மட்டும்தான் சாமிகளை பற்றி சொல்லும்போது கேட்குறதுக்கான எல்லா பொறுமையும் இருக்கும். அது அல்லாதவங்களுக்கு சாமியே இல்லை. எத்தனை சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, போனேன் அந்த சாமியை போய் கும்பிட்டேன், என்ன கும்பிட்டேன், சாமி ஒன்றுமே பண்ணலை. இப்போ எனக்கு கொடுத்தா ஒன்றும் பண்ணலை. நான் இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருந்துகிட்ருக்கேன். மத்தியமமாக தான் ஒரு பெரிய லெவலில் இருந்து கீழே தள்ளப்பட்டேன். திரும்ப மத்தியமமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருல்ல, கரெக்டாக கௌரவமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. எனக்கு 4 பசங்க, எல்லாருமே கௌரவமான, அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நிம்மதியாக அன்னைக்கு நமக்கு வயிற்றுக்கு பசிக்கு சாப்பாடு கிடைக்குதா, கஞ்சியோ கூழோ. நேற்றுக்கு ஆத்தா யார் வீட்லேயோ கூழ் ஊற்றுனாங்க. நேற்றுக்கு என் வீட்டுக்கு களியை கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு அதை கரைச்சி குடிங்க, நீங்கள் தான் மாலை போட்டு. நான் சொன்னேன், எனக்கு கூழ் குடிக்கணும் போல் ஆசையாக இருந்தது, ஆனால் யாரை கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் எந்த கோயிலில் இப்போ நான் இருக்கிறது 12வது மாடியில், அந்த தெருவில் எங்கேயும் யாரும் கூழ் ஊற்ற மாட்டாங்க. பக்கத்து வீட்டு வேலைக்காரம்மா நாங்கள் கூழ் ஊற்றினோம்மா நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிவிட்டு அந்த பிரசாதம் நம்மளை தேடி வருது பாருங்கள். அப்போ எதுக்காக அந்த பிரசாதம் என்னை தேடி வர வேண்டிய, நான் அவங்கள கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அந்த அம்மா கேட்டாங்க, போப்பா அவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அந்த பிரசாதம் என்னை தேடி வரணுன்னு இருக்கு, அதை நான் சாப்பிடணுன்னு இருக்குது. ஆத்தா நீ குடி, எங்கே இருந்தாலும் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி தினம் ஏதாவது ஒரு விஷயம் உண்மைன்னு நினச்சோன்னா நம்ம ஃபீல் பண்ணோம். நிறைய பேர் சொன்னாங்க, இல்லைலாம் கடவுள் நம்பிக்கையே இல்லைங்க, என்ன கோயிலில் பண்ணால் அது கல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, அந்த கல்லுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. அப்படி நினைக்கக்கூடாது. அது செதுக்கப்பட்ட ஒரு உயிருள்ள ஒரு இது. இப்போ இவங்க இப்போ இவங்க உயிரோட இருக்காங்க நம்ம நினச்சோன்னா சத்தியமாக அம்மா உயிரோடு இருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே நினச்சி இவங்ககிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க, உங்களை அடுத்த நிமிஷம் அவங்க நடத்தி தருவாங்க. அதுதான் நம்பிக்கை. அது கோயிலுக்குள்ளே இருக்குது, சிலை தானே, வெறும் கல் தானே, அப்படின்னு மண்கட்டி தானே நம்ம நினச்சோம்னா அது தப்பு. நீ எந்த நம்பிக்கையோடு நம்ம கோயிலுக்கு போகிறோமா, அந்த நம்பிக்கையை இருந்தால் தான் அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். இல்லைன்னா எப்படி முடியும்? அது முடியாது. அவநம்பிக்கையோடு போயிட்டு அது வெறும் கல் நினச்சிங்கன்னா, கல் ஆமாம் கல், நான் கல் தான், உனக்கு எதுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா நம்மக்கிட்டேருந்து எதிரொலி போய் அங்கே அடித்து திரும்பி வர்றது தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன். புரியுது. நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய பேர் அது உணர்ந்தால் மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் பாண்டிச்சேரி ஆசிரம் போகிறதுன்னா அம்மா என்னை எப்படியாவது கூப்பிடுவாள், எனக்கு தெரியும். எப்படியாவது அம்மா என்னை கூப்பிட்ரும். அவங்க கிருஷ்ணனுடைய ஆராதிக்க அந்த அம்மா, மீராவோட அவதாரம்.
அதனால என்னென்னா எனக்கு அவங்க நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண. கிட்டத்தட்ட எனக்கு 20 years ஹர்னியா இருந்தது. 93 எனக்கு ஹர்னியா ஃபார்ம் ஆச்சு. 93 ஃபார்ம் ஆகிட்டு 2016 நான் சர்ஜரி பண்ணுறேன். மோர் தென் 16-17 years. நான் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார், என்னால் இப்போ செலவு பண்ண முடியாது. நான் டாக்டர்கிட்ட போனேன், ரொம்ப வயிறு வலிக்குது, எது சாப்பிட்டாலும் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப வயிற்று வலிக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ 2 நாளுக்குள்ளே நீ சர்ஜரி பண்ணிக்கலன்னா உன் வயிற்றில் ஹர்னியா வெடிச்சிரும் அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க, வெடிச்சிரும்னாங்க. அப்போ நான் எதுவுமே பேசலை, நேராக ஆஷ்ரம் போயிட்டேன். மறுநாள் காலையில் ஆஷ்ரம் போய் என்னோடய வயிறை சமாதி மேலே வச்சு அப்படி சாஷ்டாங்கமாக அம்மாவை கும்பிட்டேன். இந்த சர்ஜரி என்னால் இப்போ பண்ணிக்க முடியாது. என் வீட்டுக்காரர் படுத்த படுக்கையாக இருக்கார், அவருக்கு நான் செலவு பண்ணுவேனா, எனக்கு நான் செலவு பண்ணுவேனா, அதனால் என்னால் இப்போ முடியாதும்மா. நீ எத்தனை வருஷம் என்னை கொண்டு போக முடியுமோ, என்னைக்கு எனக்கு பண்ணுறதுக்கு வசதியை நீ கொடுக்குறியோ அன்னைக்கு வரைக்கும் நீ என்னை கண்ட்ரோலில் அந்த கண்ணியாக இருக்கணும்னு நினச்சேன். அத்தனை வருஷம் என்னை விட்டுட்டு நான் ஓரளவு கொஞ்சம் அப்படி செட்டிலான டைமில் தான் எனக்கு வந்து சிவியராக அகஸ்மாத்தாக இந்த மெடிக்கல் செக்கப் போகலான்னு கூப்பிட்டா என் பொண்ணு. போன இடத்துல அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஹர்னியா இமீடியட்டாக சர்ஜரி பண்ணிக்கணும்னா போனேன். மறுநாள் அட்மிட் ஆனேன், சர்ஜரி பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ அத்தனை வருஷம் அவங்க என்னை வந்து அதை அவ்வளோ கண்ட்ரோலில் என்ன, அதுதான் நம்பிக்கைன்னு சொல்கிறது. எல்லா ஒரு விஷயமே நம்பிக்கை. இந்த கையில் இந்த இடத்துல எனக்கு ஒரு எலும்பு இப்படி இருக்கும், இப்படி வெளியே இருக்கும் எலும்பு, சரியான வலிக்கும், கை ஃபுல்லாக வலிக்கும். பை பர்த்? ஆமாம், பை பர்த் இல்லை, இப்போ இடையில ஒரு 5-6 yearsக்கு முன்னாடி. அப்போ நான் வந்து ஆஷ்ரம் போனோன்னே கையை நல்லா அமுத்தி வச்சுட்டு சொன்னேன், இதெல்லாம் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்க முடியாது, எலும்பை எடுத்து வெட்டியெல்லாம் எடுக்க முடியாது, உனக்கு தெரியும்ல என் பிரச்சனை, எனக்கு இதுலேருந்து மீட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காணிக்கையை போட்டுட்டு வந்துட்டேன். வந்து ஒரு வாரத்துக்கெல்லாம் எனக்கு அந்த எலும்பு உள்ளே போயிடுச்சு. இப்போவும் இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். போயிடுச்சு, அந்த பெயினும் போயிடுச்சு. கண்ணுக்குள்ளே ஒரு சிஸ்டம் வந்தது சின்னதாக, சர்ஜரி பண்ணியே ஆகணும்னாங்க. அம்மா கிட்டே போயிட்டு கண்ணை அப்படியே அம்மா மேலே வச்சுட்டு சமாதி மேலே வச்சுட்டு வேண்டிட்டு வந்துட்டேன். 3ஆவது நாள் திருமுருகன் சார் கேட்குறாரு, அம்மா கண்ணு சரியாயிடுச்சா உங்களுக்குன்னாரு. அவர் தான் பார்த்து சொன்னார் கண்ணு வீங்கி இருக்குன்னு. அதே மனுஷன் எனக்கு சொல்கிறார், உங்கள் கண்ணு சரியாயிடுச்சா, வீக்கம் ஸ்வெல்லிங் காணுமே அப்படின்னார். அப்போ தான் நான் கண்ணாடி எடுத்து பார்க்குறேன், ஸ்வெல்லிங் இல்லை. என்ன இந்த மாதிரி மருத்துவத்துக்கு நிகழ்வான அவங்க வந்து ஈக்குவல் டு ஒரு டாக்டர் மாதிரி டெஃபினட்டாக மனமுருகி கேட்குற. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா 10 ரூபா எடுத்து தலையை சுற்றி, அம்மா நான் ஆசிரமம் வரும்போது போட்டுறேன், தயவு செஞ்சு அவங்கள எதுக்கும் இல்லாமல் பண்ணிடுங்கன்னு. மறுநாளே இல்லைன்னா எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். என் ஹஸ்பண்டை இறந்ததும் மதரோட பர்த்டேக்கு முந்தின நாள் தான். அங்கே கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அவர் அம்மாவோட பாதத்தில் தான் இருக்கார், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க, அம்மா பார்த்துப்பாங்க அவரை அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி சில நம்பிக்கையான விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய நடந்தது. எனக்கு வீடு வேணும், நான் யோசிப்பேன், ஒரு வீடு வெக்கேட் பண்ணி போனோன்னா, அம்மா எனக்கு வீடு வேணும், எனக்கு இல்லைம்மா உனக்கு தான் வீடு வேணும், உனக்கு கொண்டே நான் எங்கே வைக்கிறது, அதனால் எனக்கு வீடு கொடு, நீ தான் அங்கே வந்து உட்கார போகிறேன்னு வேண்டிப்பேன். கரெக்டாக ஒரு 2-3 டேஸில் எப்படி முடியும்னே தெரியாது, டக்குன்னு வீடை மாற்றுவோம், எல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ நான் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து வரும்போது அம்மாவை தான் வேண்டினேன். இப்போ 10 yearsஸாக நான் அதில் தான் இருக்கேன். என்ன அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பாண்டிச்சேரி அம்மாவை நிறைய பேருக்கு அவங்க என்ன சக்தின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அரக்காசம்மனுக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லா தெய்வங்களுக்கும் அவங்களுக்கான பவர் இருக்குது. அதை நம்பிக்கையோடு நம்ம வேண்டினோன்னா தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையோடு போனீங்கன்னா எதுவுமே நடக்காது. ஒரு கோயில் கட்டுறதா கூட கேள்விப்பட்டோம். கோவில் ஆல்ரெடி இருக்குது எங்களுக்கு. அப்பாவோட குடும்பத்தில், அதாவது எங்களோட குலதெய்வம் வந்து சீதா. ஓகே. ஏன்னா அந்த காட்டில் தான் அவங்க வந்து அந்த 2 லவனியும் குஷனையும் பிரசவமானது அந்த காட்டில் தான். கேரளாவில் கண்ணனூருங்கிற இடம், அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு காட்டு பகுதி, அங்கே தான் வந்து தாத்தா கோவில் கட்டியிருக்கார். ஆமாம், உங்களோட சீதாம்மா லவன் குஷன் 2 பேருக்குமே கோவில் கட்டி இன்றைக்கும் அதுதான் எங்களுக்கு குடும்ப கோவில். ஆனால் நான் இது வரைக்கும் போகலை. சித்தப்பா பையன் வந்து சொல்லுவார் அடிக்கடி நம்மளோட, ஏன்னா ரொம்ப வருஷம் எனக்கு குலதெய்வம் கோயில் தெரியாது என்னன்ட்டு.
இப்போ தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது குலதெய்வம் கோயில்னால் இங்கே இருக்குது, தாத்தா கட்டியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா குடும்பத்தோடு ரொம்ப என்ன நான் கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வர்றதில்லை, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது அவங்களோட அது நம்ம அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. அதனால நான் எங்கேயுமே போகல. இப்போ ரீசெண்டாக தெரிய வரும்போது நான் போகலான்னு ஒரு மைண்டில் இருக்கேன். அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும், லவனையும் குஷனையும் பார்த்துட்டு வரணும். ஸோ இப்போது நீங்கள் போன கோயில்லையே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண கோயில்னு சொல்ல முடியுங்களா? ஒரு சந்தோஷம். இப்போது ராஜராஜ சோழன் கட்டின நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகும்போது லைஃபோட ஒரு டிரான்சிட், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஃபீல் பண்ணேன்னு சொன்னீங்க. ஒரு சில கோயில் போனால் நமக்கு மனசு திருப்தி, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம், எனக்கு அந்த மாதிரி ரொம்ப திருப்தியை கொடுத்தது வேளாங்கண்ணி மாதா. ஓகே. ஆமாம், திரும்ப போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு நிறைய வந்தது. அங்கே போயிட்டு வரணும், மாதாவை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு ரொம்ப வந்துச்சு. அது யூஸ்வலாகவே நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் சர்ச்சுக்கு போவேன், என் வீட்டுக்காரர் பிள்ளையார் கோயில் போவார். ஓகே. ஆமாம், வருஷப்பிறப்பு அன்னைக்கு அவர் வந்து பிள்ளையார் கோயிலில் போய் 108 தேங்காய் உடச்சிட்ருப்பார். நான் சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ணி அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி அப்படி ஒரு ஃபேமிலி. ஏன்னா ஒரு 3 பேர் 4 பேர் நாங்கள் வந்து இந்துசம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம். என் பெரிய சின்ன பொண்ணு வந்து ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டியை தான் ஃபாலோ பண்ணுவாள். சின்னதாக அவளுக்கு ஜீசஸ் அங்கங்க அப்படின்னெல்லாம் மாறி எல்லாரும் ஒன்று தான். நமக்கு வந்து யாரும் பிரிவினை கிடையாது. எல்லா கடவுளும் அவர் 14 வயசுலேயே எனக்கு வந்துட்டார், ஆண்டவர் என்கிட்ட வந்துட்டார். என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அவர் ஒரு கிறிஸ்துவர். அந்த மாதிரி நம்ம தான் எல்லாம் பிரிச்சுக்கிறோம் தவிர மற்றபடி கடவுளுங்களுக்கெல்லாம் எந்த இதுவுமே இல்லை சொல்லப்போனால். அதனால் எனக்கு எல்லா இடத்துக்கும் போக பிடிக்கும், எல்லா தெய்வங்களும் பிடிக்கும். அதில் எனக்கு எந்த பாகுபாடும் நான் பார்க்குறதில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது மாதா. அங்கே போயிட்டு வருவேன். பெசன் நகரில் இருக்காங்க இல்லையா மாதா கோயிலில், அங்கே போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வருவேன். அடிக்கடி அங்கே போவோம், ஃபேமிலியோடு அங்கே போவோம். செயின்ட் ஆண்டனிஸ் போவோம், பாரிஸ் கார்னரில் இருக்காங்களே அங்கே போயிட்டு வருவோம். இது காளிகாம்பாள் கோயில், எந்த கோயிலும் விட்டு வைக்கிறது இல்லை. யாராவது புதுசாக ஏதாவது கோயிலுக்கு கூப்பிட்டா போயிட்டு வந்துடும். வக்கரகாளிக்கு போயிட்டு வந்தேன், பெரியபாளையம் போயிட்டு, பெரியபாளையத்தில் போனப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம், பக்கத்து வீட்டில் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். பெரியபாளையம் கோயிலில் போனால் எங்கள் உடம்புல பெரியபாளையம் அம்மா இருக்காங்க. கோவிலுக்கு போன உடனே குருக்கள் என்ன பண்ணார், இவங்க தட்டை கொடுத்தாங்க, ஒரு மாலையும் கொடுத்தாங்க. நானும் ஒரு மாலை கொடுத்தேன், தட்டை கொடுத்தேன், அர்ச்சனை பண்ணிட்டார், எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே குருக்கள் என்ன பண்ணார், ஒரு மாலையை, பெரிய மாலை, அம்மா மேலே போட்டிருந்த பெரிய மாலை எடுத்து கையில் போட்டுக்கிட்டார். கையில் போட்டு என்ன பண்ணார், கல்யாணத்துக்கு யாரோ பத்திரிக்கை வச்சு கொடுத்தாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இது பண்ண. அப்போ கூட வந்தவங்க ஒரு லேடி கேட்டாங்க, என்னங்க நீங்கள் தட்டு, அர்ச்சனை தட்டு தாங்க அப்படின்னா, இருமா தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்து கொடுத்தாரு. ஒரு மாலையும் கொடுத்தாரு. இந்த மாலையை மட்டும் இவர் எடுத்து யாருக்குமே கொடுக்கல. எல்லாம் முடிச்சா போனோடனே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன சாமி அப்படின்னு கிட்ட போய் நின்ன உடனே இந்தா புடி அப்படின்னு இந்த மாலையை கையில் கொடுத்தாரு. என்ன சாமி அப்படின்னா, அப்போ அவங்க கேட்டாங்க, எனக்கு மாலை வரல, எனக்கு நீங்கள் தரலையே அப்படின்னா, இந்த மாலை இந்த அம்மாவுக்கு தான். ஏன்னா நான் எடுக்கும்போதே அம்மா உத்தரவு கொடுத்துட்டா, இந்த மாலை அவளுக்கு கொடுன்னு உத்தரவு கொடுத்துட்டாங்கம்மா, அதனால அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். தப்பாக நினைக்கிறத உள்ளே போய் இன்னொரு மாலை எடுத்து அவங்க கொடுத்தாங்க. அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு என்ன நடக்கணுமோ கடவுள் வந்து அந்த நேரம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சில கோயில்களுக்கெல்லாம் அம்மா கூப்பிடாம, தெய்வம் கூப்பிடாம நம்மளால் போக முடியாது. தெய்வங்கள் கூப்பிடாம நம்மளால் அந்த கோயில்களுக்கு போக முடியாது. அவங்க கூப்பிடணும், அதுக்கான நேரம் வரணும். இந்த மாதிரி சில விஷயங்கள். என் பொண்ணு பயங்கர ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஷீ இஸ் அ ஹீலர். அவள் வந்து ஒரு இது இருந்தால் அவளை கண்டிப்பாக சென்ஸ் பண்ணுவாள். சென்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பவர் அவளுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. அம்மா இவ்வளோ நேரமும் எங்கள் பரிகாரஸ்தலம் சேனல் நண்பர்களுக்காக உங்களோட வேல்யூபிள் டைம் அண்ட் உங்களோட வெரி எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நன்றி. அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் சார் ஸ்ரீ குரு வாமனன் சேஷாத்ரி ஐயா அவங்களோட யூடியூப் சேனல் மூலியமாக அத்தனை பேருக்கும் அது போய் சேரும். பார்க்கட்டும், கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா யூஸ்வலாக
நம்ம போகிற இடத்துல எல்லாம் வேறு மாதிரியான விஷயங்கள் தான் கேட்பாங்க. எனக்கு பிடிச்ச விஷயங்களை யாருமே கேட்டதில்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான சில விஷயங்களை கேட்டீங்க தெய்வங்கள் பற்றி. கண்டிப்பாக தெய்வங்களை நம்புங்க, அந்த தெய்வங்கள் தான் நம்மளோட இருப்பாங்க. சில நேரம் அவநம்பிக்கையாக சில பெண்கள் சொல்லுவான், அவங்க லைஃப்பில் நடக்கிற ட்ராஜடிஸ் எல்லாம் வச்சு கடவுளே இல்லை. அப்படி கிடையாது. யாருக்கு எந்த நேரம் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். தெய்வங்களை நம்புங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த தெய்வமோ அவங்கள நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் கூட துணை இருப்பாங்க. அது மட்டும்தான் நான் இதை சொல்ல விரும்பிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா, வணக்கம்.